ஒரு பாலிசி பசார் எடுத்துக்கோங்க, மேக் மை ட்ரிப் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்விக்கி சமோட் எடுத்துக்கோங்க, இதெல்லாமே அக்ரிகேட்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்லையும். இந்த கோல்டு செக்மெண்ட்ல ஏன் இன்னொரு அக்ரிகேட்டர் வரவே இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த பெப்பி கோல்டு உருவாகுது. பணக்காரங்க எல்லா இடத்துலையும் போய் வாங்க முடியும் அவங்களால, பட் இந்த அடித்தட்ட மக்களால் வாங்குறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் அச்சய திருத்தி அன்னைக்கு போறீங்கன்னா நீங்கள் கடையில் போய் நிற்க கூட முடியாது. கண்டிப்பாக கூட்டம். ஆனால் இன்னைக்கு பெப்பி கோல்டு கஸ்டமராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும், ஒரு 12 to 1 o'clock ஸ்லாட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பார்த்தீங்கனாலும், என்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கனாலும், ஒன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரிதிங். இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் மட்டுமோ ஃபர்ஸ்ட் கிடையாது, வேர்ல்டுலேயே தான் ஃபர்ஸ்ட். ஒரு 100 கடையில் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டு அதில் நீங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கின்னு சொல்கிற ஆப்ஷனை பெப்பி கோல்டில் மட்டும் தான் கிடைக்கும். இன்னும் 5 ஆண்டுகளில் பெப்பி கோல்டு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? நீங்கள் உங்களுடைய இலக்கு என்ன? இங்கேருந்து நீங்கள் ஒரு துபாயில் இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னா இங்கே டேப் பண்ணி அங்கே கோல்டு டெலிவரி ஆகும். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நமக்கு பசிக்குது, பிரியாணி சாப்பிடணும்னு தோணுது, ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி நமக்கு பிடிச்ச கடையில் அந்த பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கடையில் தங்கத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினா எப்படி இருக்கும்? இந்த ஒரு இனிஷியேட்டிவான ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை தான் பெப்பி கோல்டு அப்படிங்கிற நிறுவனமாக மாற்றிருக்காரு அந்த நிறுவனத்தோட ஃபவுண்டர் அருண் பிரதீப். இந்த வீடியோவில் அருண் பிரதீப் சார் கூடயும் கோஃபவுண்டர் இமானுவேல் மணி சார் கூடயும் நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சார். பெப்பி கோல்டு அப்படின்னு அந்த பேர் கேட்கறதுக்கே ரொம்ப கேட்சியாக இருக்குது சார். அந்த பெப்பி கோல்டு பிளாட்ஃபார்ம் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு எமர்ஜிங் பிஸ்னஸ் மேனாக வந்து டெவலப் ஆகி வந்துட்டுருக்கீங்க. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றியும் கொஞ்சம் ஃபஸ்ட் சொல்லுங்கள் சார். என்னோட பேர் இமானுவேல் மணி. என் சொந்த ஊர்லாம் சென்னை தான். நான் வந்து ஒரு 10 வருஷமாக சென்னையில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் யூஎஸ்லேயும் போய் ஒர்க் பண்ணது. டோட்டலாக ஒரு 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அருண் பிரதீப்பும் அதே மாதிரி தான். எங்கள் 2 பேருக்குமே 20+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் பேர் அருண் பிரதீப், திருச்சியில் சொந்த ஊர். நானும் இந்த ஐடி ஃபீல்டில் ஒரு 20 வருஷமாக இருக்கேன். ஸோ இந்த பெப்பி கோல்டுன்றது வந்து நமக்கு நிறைய வகையில் வந்து தங்கம் வந்து ஹெல்ப் பண்ணும் இல்லையா? இப்போ ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பண தேவை இருக்கும்போது, அந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னை சுற்றி இருக்க நண்பர்கள் வட்டாரத்துலையும் பார்க்கும்போதும் சில நேரங்களில் நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கு. அப்போ அது மேலே எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு 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 கவர்ச்சி, எப்படி இந்த தங்கத்தை வந்து நம்ம எந்த விதத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பர்சனலாக நம்ம நிறைய சேவ் பண்ணி வைக்கிறோம், நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுது. இதையே நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சேவ் பண்ணுற மனப்பான்மையில் இந்த தங்கத்தை கொண்டு போய் சேமிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமே அப்படின்ற யோசிக்கும் போது தான் இந்த ப்ராடக்ட் ஐடியா வந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 20 வருஷமாக அனுபவம் இருக்கிறதுனால இதை வந்து எப்படி கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு கேப் இருந்ததை பார்க்குறேன் இந்த தங்க ஃபீல்டில். இப்போ நீங்கள் ஒரு பாலிசி பசார் எடுத்துக்கோங்க, மேக் மை ட்ரிப் எடுத்துக்கோங்க, இல்லை ஸ்விக்கி சமோட் எடுத்துக்கோங்க, இதெல்லாமே அக்ரிகேட்டர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு செக்மெண்ட்லையும். இந்த கோல்டு செக்மெண்ட்ல ஏன் இன்னொரு அக்ரிகேட்டர் வரவே இல்லை, ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னு யோசிக்கும் போது தான் அந்த பெப்பி கோல்டுன்னு உருவாகுது. ஸோ அப்போது இதை பிளான் பண்ணுறோம், இந்த கடைகள்லாம் ஆன்போர்ட் பண்ணுறோம். ஆன்போர்ட் பண்ணிட்டு இவங்க இப்போதைக்கு என்ன ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க, நகை விற்பாங்க, வாங்குவாங்க, இது தவிர அந்த சேவிங்ஸ் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சேவிங்ஸ் பிளான்ஸில் மக்களோட நிறைய ஆர்வம் காமிக்கிறத பார்க்குறேன். எல்லா கடையிலையுமே வந்து குறைஞ்சது ஒரு 3-4 சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. 100 ரூபாலேருந்து கூட சேவிங்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இதையே நாம் வந்து பிரபலமாக வந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம்ஸை வச்சு ஃபஸ்ட்டு மக்களுக்கு தேவையான சர்வீஸ் நம்ம பண்ணக்கூடாது. அதுலேயும் நிறைய கடைகள் இருக்கும், நிறைய சாய்ஸஸ் வந்துடும். ஸோ மக்களுக்கு பல வகையில் பல இதாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச பட்ஜெட்டில் பிடிச்ச நேரத்தில் ஒரு 2 கிளிக்கு வீட்டுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பெப்பி கோல்டு ஆரம்பிச்சதுக்கான நோக்கம் வந்து எல்லாருக்கும் தங்கத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எளிமையான வகையில் சேர்க்கணும். சார் ஒரு பிஸ்னஸ் ஐடியா எடுத்துட்டு உங்ககிட்ட வரும்போது அந்த பிஸ்னஸ் ஐடியால பிடிச்ச ஒரு கேட்சியா இருந்து ஓகே கோ பார்ட்னரா சேரலான்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எந்த இடத்துல தோணுச்சு? முதலாவது காரணம் வந்து தங்கத்தில் சேமிக்கலான்றது. இந்த ஐடியாவே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈர்ப்பாக இருந்துச்சு. ஓகே, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல திட்டம்னு சொல்லிட்டு, ப்ளஸ்ஸு இது சொன்ன ஐடியாலஜி எப்படி என்ன மாதிரி கீழ்த்தட்ட மக்கள்ல இருந்து அவங்கள தான் ஆக்சுவலி நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு 100 ரூபா ஸ்கீம் வாங்குறதுலேருந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வரலான்னு சொல்லிட்டு சாரோட ஐடியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பணக்காரங்க எல்லா இடத்துலையும் போய் வாங்க முடியும் அவங்களால, பட்டு இந்த அடித்தட்ட மக்களால் வாங்குறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்கள வந்து நம்ம ரீச் பண்ணுறோம், ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஒரு என்வாயர்மெண்ட் கிரியேட் பண்ணுறோன்ற போது எனக்கு ஓகே ஃபைன், இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ற இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சரி, இப்போ நீங்கள் ஐடி பேக்ரவுண்ட் சொன்னீங்க இல்லையா? இப்போ ஐடி பேக்ரவுண்ட்னா அது சார்ந்து நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கலாம். குறிப்பாக தங்கத்தின்
பக்கம் வந்ததுக்கு காரணம் என்ன? அதன் மீது இந்திய மக்களின் மோகம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனாலயோ, இல்ல அதுல வந்து அதிகமா ஷைன் பண்ண முடியுங்கிற ஒரு கோல் அதை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எப்படி சார்? கண்டிப்பா, கண்டிப்பா. இது நல்ல ஒரு கேள்வி. ஆக்சுவலா தங்கத்த பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு சம்வேர் அரவுண்ட் 9,000 பிளஸ் இல்லையா? ஸோ இன்னைக்கு மக்கள் வாங்குறதுக்கான அந்த ஆர்வம் குறையவே இல்ல. இல்ல. பணம் இல்ல வாங்க முடியலன்றது வேற. ஆனா ஆர்வம் எல்லார்கிட்டயுமே இருக்கு. நகை கடைக்குன்னு ஒவ்வொரு கடைக்கும் ஒரு விலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆக்சுவலா தங்கத்தோட விலை ஒரே விலை தான். இப்போ நீங்க தமிழ்நாடு, சென்னை எடுத்துட்டீங்கன்னா ஒரு ரேட் இருக்கும். இருந்தும் என் மக்கள் ஒவ்வொரு கடையிலயும் ஒவ்வொரு விதமான ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரே டிசைன், ஒரே டைப் ஆஃப் லுக் அண்ட் ஃபீல் இருக்கிறதுக்குமே வந்து ஒரே ரேட் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இதை யாராவது ஒருத்தவங்க வந்து நம்ம ஏதாவது கொண்டு வந்து காமிக்கணும். சரியான விலையில சரியான தங்கத்தை தான் வாங்குறோமான்னு எத்தனை பேருக்கு இது விழிப்புணர்வு இருக்கு? கிடையாது. இப்போ நம்மள மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வரும்போது, அந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற எல்லா கடைகள் வரும்போது, இன்னைக்கு ரேட் வந்து 9,215 வச்சுக்கோமே உதாரணத்துக்கு. இன்னைக்கு இந்த ரேட்ல இதுக்கு நியரஸ்டா மேக்கிங் சார்ஜஸ் நாமினலா நாம் போட்டு நாமினலான லேபர் சார்ஜஸையும் ப்ளஸ் வேஸ்டேஜையும் கொடுக்குற கடைகள் எத்தனைன்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ நம்ம மூலமாக வரும்போது அவங்களுக்கு தேவையான தங்கத்தோட விலைகளையும் தெரிஞ்சுக்கலாம், அந்த விலை பட்டியலை தெரிஞ்சுக்கலாம், மேக்கிங் சார்ஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், வேஸ்டேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இது மூலமாக அவங்களுக்கு தேவையான கரெக்டான நகையை அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். அவங்கள்ட்ட சாய்ஸை கொடுத்துரும். இப்போ நீங்கள் இன்னைக்கு லீவு போட்டு போய் ஒரு 2 கடையை பார்க்க முடியும். டெய்லியும் லீவ் போட்டு போய் ஒரு 10 கடையை பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட இந்த பிளாட்ஃபார்மில் வரும்போது ஒரு 100 கடைகள் இருக்கும். 100 கடைகளில் நீங்கள் பிடிச்ச கடைகளை போய் பார்த்து தேர்வு செஞ்சு கம்பேர் பண்ணி பார்த்து ஆன்லைனில் வேணாலும் ஆர்டர் பண்ணி டெலிவரி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டோர் பிக்கப் பண்ணணும்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் போய் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் அச்சய திருத்தி அன்னைக்கு போறீங்கன்னா நீங்கள் கடையில் போய் நிற்க கூட முடியாது. கண்டிப்பா கூட்டம் ஆனால் இன்னைக்கு பெப்பிகோல்ட் கஸ்டமராக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். ஒரு 12 to 1 o'clock ஸ்லாட்ஸ் ரெடி பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ விச் இஸ் வெரி மச் பாசிபிள். அப்போ நீங்கள் அந்த டைம் ஸ்லாட் எடுத்துட்டு அந்த பெப்பிகோல் கஸ்டமர்ஸ் போக முடியுங்கிறப்போ, இப்போ பெப்பிகோல் கஸ்டமர்ஸுக்கு தனியாக பிரத்யேகமான ஆஃபர்ஸையும் கொடுக்குற மாதிரி ஏதாவது அவைலபிலிட்டி இருக்கா சார்? வெரி மச். ரொம்ப கரெக்டாக கேட்டீங்க. இப்போ பெப்பிகோல்ல 2 சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறோம் இனிஷியலாக. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நீங்கள் நகை வாங்க போறீங்க கடையில், இன்னைக்கு சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் நான் ஒரு கடை நகை வாங்க போகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு 100 கடையில் ஆஃபர்ஸ் பண்ண 100 கடையோட ஆஃபர்ஸ் வந்துடும். அதெல்லாம் லிஸ்ட் பண்ணிடுவேன். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வளையல் வாங்க முடிவு பண்ணிட்டீங்க, வீட்டில் யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கி கொடுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வளையல் மேலே எங்கே போட்டிருக்காங்க அதை தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட்டு அதில் எங்கே நீங்கள் போய் எடுக்க போறீங்கன்னா பெப்பிகோல்டையும் சேர்த்து எங்களோட ஆஃபர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நகை கடையோட ஆஃபர்ஸ், எங்களோட ஆஃபர்ஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு டபுள் டமாக்கா. இந்த கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாக கணக்கு தான். ஸோ அது மாதிரி நீங்கள் கஸ்டமராக பார்க்கும்போது ஒரு கடையும் ஏறி இறங்கிறதுக்கான டைம் இருக்காது. மேற்கொண்டு உங்களுக்கு அதோட விலையோட பட்டியலும் உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஸோ உங்களோட இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த விலையை ஓகே இது வாங்கிக்கலாம், இங்கே இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் 80% நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அங்கே கடைக்கு போய் விசிட் பண்ணி ஓகே ஃபைனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம். 10 கடையை பார்க்கலாம், ஒரு கடையை சூஸ் பண்ணலாம், 2 கடையை சூஸ் பண்ணலாம், 2 கடையில் ஏதோ ஒரு கடை எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதெல்லாமே நீங்கள் உட்காந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 டேப்பில் பார்த்துக்க முடியும். ஸோ இது ஒன்று. இது இல்லாமல் சேவிங்ஸ் பிளான் ஒரு ஆஃபர் பண்ணுறோம். சேவிங்ஸ் பிளான்ஸில் கடைகளில் இருக்க எல்லா பெஸ்ட் கடையில் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு 200 கடைகள்லேருந்து ரெக்வஸ்ட் வந்தது. இதுலேருந்து வெறும் 15 கடைகள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏன்னா வாங்குற பணத்துக்கு உத்தரவாதம் நாங்கள் பண்ணணும், சரியான தங்கத்தையும் கொடுக்கணும், சரியான விலையாகவும் இருக்கணும். அப்போது அது மாதிரி கடைகளை மட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் இருக்க சிறந்த தங்க சேமிப்பு திட்டங்களை மட்டும் நாங்கள் ஆன்போர்ட் பண்ணுறோம். அப்போ மக்கள் வரும்போது பார்க்குறாங்க, ஓ இந்த ஸ்கீம்ஸ் நல்லா இருக்கே, ஓ இந்த ஸ்கீம்ஸ் நல்லா இருக்கேன்னு பார்க்குறாங்க. அதை கம்பேர் பண்ணியும் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு ஏஜிஎஸ் தங்கமலை திருச்சியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கீம் வச்சுருக்காங்க. 2000 ரூபாய்க்கு மாதம், 20 மாதம், 40,000 ரூபா முடியிறப்போ. ஆனால் அடுத்த மாதம் உங்களுக்கு கார்த்திகேயன்ற பெயர் வந்து அந்த குழுக்களில் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த 19 மாதங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டாம். இப்போ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய பேருக்கு தெரிய கூட தெரியாது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கதே தெரியாது. இதுக்கான முழு காசையுமே வந்து இவங்க போடுறாங்க, ஏஜிஎஸ் தங்கமலைக்கு போட்டுறாங்க, உங்களுக்கு பணத்தை கொடுத்துட்றாங்க. 40,000 ஒருத்தான கோல்டை கொடுத்துட்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கீம்ஸ் நிறைய நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ஒரு லோன் ஸ்கீம் ஒன்று இருக்குது, டெபாசிட் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, அது ஒன் டைம் ஸ்கீமில் போடுறீங்க. உங்களுக்கு ஒரு பண தேவை, ஒரு நெருக்கடி. இப்போ எஃப்டியில் போட்டால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆர்டியில் எடுக்க முடியாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுக்க முடியாது, ட்ரேடிங்கில் போட்டால் எடுக்க முடியாது. ஆனால் இதில் நீங்கள் 80% வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு படிப்புக்கு, பிள்ளைங்களுக்கு ஏதோ படிப்புக்கு செலவு பண்ணணும், ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு தேவைப்படுது, ஏதோ ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு பிஸ்னஸ்க்கு திடீர்னு தேவைப்படுது, ஈஸியாக ஒரு 80% வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் போது இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஈஸியாக. ஏன்னா எனி டைம் தே கேன் கெட் இட் பேக். அது மாதிரி நம்ம இதுலேயுமே 100 ரூபா ஸ்கீம்ஸே நிறைய கடைகள் போடுறாங்க. நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்து அந்த இதில் எது பெஸ்ட்டு, எதில் மேக்கிங் சார்ஜ் கம்மியாக இருக்குது, எது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். சூப்பர் சார். சார் இப்போ ஆஃபர்ஸ் அப்படின்னா இப்போ ஆடி தள்ளுபடி, சித்திரை, இந்த மாதிரி திருவிழா காலங்களில் தள்ளுபடி அப்படிங்கிறத ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் பெப்பிகோல்டில் பார்க்கும்போது ஆஃபர் ஃபார் எவர் அப்படின்னு இருக்குது. ஸோ அது எப்படி சாத்தியம்? ஆக்சுவலாக திஸ் இஸ் த பவர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்.
இப்போது நீங்கள் கடை பேரை சொல்ல விருப்பப்படலை. ஒரு ஏ செக்மெண்ட், ஒரு கார்ப்பரேட் செக்மெண்ட் எடுத்துக்கோமே. அந்த செக்மெண்ட்டில் ஒரு கடையில் போயிட்டு வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஆஃபர் கொடுக்க முடியும்னு கேட்டால் கொடுக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஏன்னா யாருமே லாஸ் பண்ண விரும்பப்படாங்க. மிஞ்சி போனால் ஒரு 2 மாதம் கொடுக்கலாம், 3 மாதம் கொடுக்கலாம், ஒரு 6 மாதம் கூட கொடுக்க முடியும், 1 வருஷம் கொடுக்க முடியாது. இந்த அட்வான்டேஜ் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்னென்னா, என்கிட்ட ஒரு 50 ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஒரு ஜுவல்லர்ஸ்லையும் எனக்கு ஒரு 2 வாரம் நீங்கள் ஆஃபர் கொடுங்க போதும். ஓகே. இருக்கிற 50 பேர் இருக்காங்க, 50 பேர் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. நான் 12 மந்த்ஸ்க்குமே அப்படி அந்த வருஷம் ஃபுல்லாகவே என்னால் 365 days 24/7 என்னால் பண்ண முடியும். காரணம் என்னன்னா இந்த பிளாட்ஃபார்ம். அந்த ஆஃபர் அப்படிங்கிறது பெப்பி கோல்ட் கஸ்டமர்ஸ்க்காக மட்டும். பெப்பி கோல்ட் கஸ்டமர்ஸ். ஓகே ஓகே. பெப்பி கோல்ட் கஸ்டமர்ஸ்க்காக எனக்கு இப்போ நான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொடுக்குறேன். நான் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டீமை போட்டு, டெவலப்மெண்ட் டீம் இருக்காங்க, மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க, சேல்ஸ் டீம் இருக்காங்க, நான் எல்லா மீடியாலையும் பண்ணுறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்லையும் பண்ணும்போது நான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன். நான் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜுவல்லரி வச்சு நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 10 கஸ்டமர்ஸ் ரெகுலராக வராங்க, ஃப்ளோட்டிங் கஸ்டமர்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க, 20 பேர் வச்சு நீங்கள் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, டீசனான பிஸ்னஸ் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், உள்ள வரேன், பெப்பி கோல்டில் நீங்கள் ஆன்போர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 50 கஸ்டமர் டெய்லி கொடுக்குறேன்னு சொன்னால் ஏன் வேணாம்னு சொல்ல போகிறீங்க? 50 கஸ்டமர் இருந்து ஒரு 50 லட்ச ரூபா பிஸ்னஸ் வருதுன்னா நீங்கள் வேணாம்னு சொல்ல போகிறீங்க. அந்த 50 லட்சம் கொடுக்குறதுல நீங்கள் 1 or 2% நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் யூ கேன் கிவ் மீ த ஸ்மால் கட் அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி தானே? இப்படி தான் நான் வந்து ஜுவல்லர்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறோம். ஆஃபர்ஸ் கொடுக்க முடியாதுக்கான காரணம் இதுதான். சூப்பர் சார். ஸோ இப்போ எவ்வளோ பேர் சார் நீங்கள் ஆன்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஜுவல்லர்ஸ்? எவ்வளோ பேர் டைப் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? ஓகே, திருச்சியில் மட்டும் ஒரு 15 ஜுவல்லர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அவுட் ஆஃப் 200. நான் சொன்ன மாதிரி 20 ஜுவல்லர்ஸ்லேருந்து நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி ரைட் ஜுவல்லர்ஸாக, ஏன்னா நம்ம மக்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் நாங்கள் உத்தரவாதம் பண்ணணும். அதுக்கு சரியான நகை கடையாக இருக்கணும், சரியான விலையிலையும் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மினிமம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்கணும். ஏன்னா எத்திக்ஸ் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே லாங் டர்மில் இருக்காது அப்படின்னு நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். எனக்கு கோ-ஃபவுண்டருமே அதே மாதிரி தான். நாங்கள் 2 லைக் மைண்டட் பர்சனாலிட்டி. அதனால தான் நம்ம ஜுவல்லரிஸ் வந்து பெரிய கடையாக சின்ன கடையெல்லாம் பார்க்க வேண்டாம், கரெக்டாக பண்ணுறாங்க, குறைஞ்சது ஒரு 10-20 வருஷமாக இருக்காங்க, நல்ல ட்ரெண்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நாமளும் நல்லா இருக்கணும், கஸ்டமர்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கிற மக்களை மட்டுமே நாங்கள் வந்து ஆன்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து சரியான வியாபாரம் பண்ண முடியும், சரியான விலையிலையும் பண்ண முடியும், சரியான குவாலிட்டிலையும் பண்ண முடியும். சார் இப்போ பெப்பி கோல்ட் மாதிரியே நிறைய கோல்ட் சேவிங் பிளாட்ஃபார்ம் இருக்கும் சார். ஸோ அதுக்கும் பெப்பி கோல்ட் பிளாட்ஃபார்முக்கும் இருக்கக்கூடிய யூனிக் ஃபேக்டர் என்ன? அதாவது யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பிஸ்னஸுக்குமே. ஸோ உங்களுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட்? கண்டிப்பாக. ஸோ இப்போ நீங்கள் எந்த கடையில் போய் போனாலும் இப்போ ஆப்ஸ் வச்சுருக்காங்க, டிஜி ஆப்ஸ் வச்சுருக்காங்க, அதுன்னு வச்சுருக்காங்க. அந்த ஒரு கடைக்கு அதில் இருக்கிற இன்வென்ட்ரி, அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த ஆஃபரிங்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். அகெயின் பெப்பி கோல்டுன்னு போது இருக்கிற அதில் நம்ம பெப்பி கோல்டில் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க எத்தனை ஜுவல்லர்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஜுவல்லர்ஸோட ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆஃபர் சர்வீஸ் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பெப்பி கோல்டோட ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இதுதான் என்னோட மேஜர் யூஎஸ்பி. இது அந்த பிளாட்ஃபார்ம் பவர்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படியுமே ஒரு கடையால் எவ்வளோ பெரிய கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, அவங்க 100 கடை வச்சுருக்கட்டும், உலகம் ஃபுல்லாக கூட வச்சுருக்கட்டும், ஆனாலும் அவங்களால இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்க முடியாது, இந்த மாதிரி சாய்ஸஸ் கொடுக்க முடியாது. ஸோ அதுதான் பெரிய ப்ளஸ். இப்போ நான் இன்றைக்கி வந்து நான் ஆஃபர்ஸ் வச்சுருக்கேன், சேவிங் ஸ்கீம்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 3-4 months டவுன் லைன் பார்த்தீங்கன்னா பை இருக்கும், நீங்கள் செல் பண்ணிக்கலாம், பிளெச் பண்ணிக்கலாம், இடிஎஃப் வாங்கிக்கலாம், கோல்டு பாண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தங்கத்துக்கான பிரத்யேகமான ஒரு தளமாக இருக்கும். எல்லா ஆஸ்பெக்ட்லையும், எந்த செக்மெண்ட்லையும் நீங்கள் என்ன வேணும்னா தங்கத்தில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈவென்ச்சுவலி நான் ஹேட் சில்வர், டைமண்ட்ஸ், பிளாட்டினம், என்னென்ன மாதிரி ஜுவல்லரிஸில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வருது, என்னென்ன மாதிரி ஆஃபரிங்ஸ்லாம் இருக்கும், எல்லாத்தையும் நம்ம வச்சுக்க முடியும். பேசிக்காக ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போகிறீங்க, அங்கே சுற்றி 2 பக்கம் கடைகளாக இருக்குது. அதே மாதிரி பெப்பி கோல்டு உள்ள வந்துட்டீங்கன்னா சுற்றி கடைகளாக இருக்கும். வேணுன்ற கடைகளில் பிடிச்ச பட்ஜெட்டில் பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்போ ஏன் பெப்பி கோல்டில் மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? அதுக்கான காரணம் என்ன? அது அவங்களுக்கு நீங்கள் முன்னாடி சொன்னீங்க சில ஆஃபர்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம், சர்வீசஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கா? ஏன் பண்ணிக்கலாம்னா ரொம்ப சிம்பிள். இப்போது உட்காந்த இடத்துல பார்த்துக்கிறீங்க, உங்கள் ஃபோனில் இருக்குது, 2 கிளிக்கு ஒரு பொருளை நீங்கள் பார்க்க முடியுது, அடுத்த 2 கிளிக்கில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிட முடியுது. 2 விஷயம் பண்ணுறோம். உங்களுக்கு நேரம் இல்லை, ஆனால் இந்த பொருளை வாங்கணும், தாம்பரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, தாம்பரத்துலேருந்து வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இல்லையா? நீங்கள் போயிட்டு வரணும். இப்போ நான் ஆன்லைன்லேயே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் போது இந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இல்லை ஒரு வேலையை நான் போகிறேன், இல்லை நான் எங்கள் ஃபேமிலியில் இது வரைக்கும் நாங்கள் தங்கத்தை வந்து நேரில் போய் தான் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு அந்த தொட்டு பார்த்து தடவை பார்த்து போட்டு பார்த்து வாங்கும்போது தான் ஒரு திருப்தி கிடைக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நேரில் போய் வாங்கிக்கிட்டோம். ஸோ அதுக்கான அப்பாயின்மெண்ட் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு ஸ்லாட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், அங்கே போய் டெலிவரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ஆன்லைனில் எல்லாமே கிடச்சிருது. மோரோவர் இந்த ஆஃபர்ஸ் ரொம்ப பெரிய இதாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் கடையில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, எங்களோட ஆஃபர்ஸ் இப்போ கூட வெல்கம் ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். 15 மில்லிகிராம் கோல்டு ஃப்ரீ டவுன்லோட் பண்ணுற அத்தனை பேருக்கும். இப்போ நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதை அடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறப்போ அந்த 15 மில்லிகிராம் கோல்டு சேர்த்து வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது இமானுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, 10 மில்லிகிராம் கோல்டு ஃப்ரீ.
எத்தனை பேர் ரெஃபர் பண்ணீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு 10 மில்லிகிராம் வரும். என்னோட நண்பர்களே இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண உடனே எல்லாரும் 10 பேருக்கு பண்ணிட்டு எனக்கு 115 மில்லிகிராம் வந்துருச்சு, இப்போ நான் எப்படி இப்போ டவுன்லோட் பண்றது, எப்படி ரெடீம் பண்றதுன்னு கேட்குறாங்க. ஸோ என் மக்களோட இது எப்படி இருக்குன்னா, அந்த டீல்ஸ் பெருசு சின்னதுன்றது இல்லை, ஒரு ஆஃபர்ஸ் இருக்கு, அது தங்கமா வருதுன்னும் போது மக்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கவன ஈர்ப்பா இருக்கு. அவங்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்குது. அடுத்த தடவை போய் வாங்குறப்போ ஏற்கனவே அவங்க ஒரு பவுன் வாங்க நினைச்சிருக்காங்கன்னா அதோட சேர்த்து 100 மில்லிகிராம் சேர்த்து கோல்டு வாங்கிக்கிறாங்க. ஸோ இதை நாங்கள் மனப்பூர்வம் பண்றோம், ஏன்னா மக்கள் நல்லா இருக்குன்ற ஆஸ்பெக்ட்லாம். இது எங்களுக்கு எப்படி சாத்தியம்னா, ஜுவல்லரி சைடில் நாங்கள் பெப்பி கோல்டு கஸ்டமர்ஸ் நாங்கள் ஒரு 1000 கஸ்டமர் கொண்டு வந்து கொடுக்குறோம். அதில் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் பிரத்யேகமாக சில சலுகைகள் பண்ணி கொடுங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அங்கே 1% கம்மியாக தான், அந்த 1% நாங்கள் வந்து ஆஃபர்ஸாக மாற்றி எங்களோட லாபத்தை குறைச்சிக்கிட்டு அவங்களுக்கு லாபமாக கொண்டு வந்து கொடுக்குறோம். ஸோ இது முக்கியமான இதுவாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும், ஆன்லைன் டெலிவரி பண்ணுறோம், இல்லை ஸ்டோர் பிக்கப் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை தாண்டி நமக்கு இன்சூரன்ஸ்லாம் வேறு பண்ணுறோம். ப்ராடக்ட்ஸ் கூட இன்சூரன்ஸ், நீங்கள் வாங்குறப்போ ஒரு பர்ச்சேஸ் இன்சூரன்ஸ் இருக்குது, டெலிவரி பண்ணுறப்ப டெலிவரி இன்சூரன்ஸ் இருக்குது, இதுக்கு டெலிவரி பார்ட்னர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சம்மந்தப்பட்ட உங்களோட நகைகள் டேமேஜ் ஆகிடுச்சோ, நகை வந்து தொலைஞ்சு போயிடுச்சுனாவோ, இதோட ஏதோ ஒரு சுச்சுவேஷன் அன்சர்டன் ஏதோ ஒரு நடந்துருச்சுன்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் எங்களுக்கு 2 விதமாக பலன் கிடைக்குது. ஜுவல்லரிஸ்க்கு ஒரு பலன் கிடைக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குற நகைக்கு வந்து அவங்க தான் சோல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இன்சூரன்ஸ் இருக்குது. கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வாங்கின நகைக்கு ஒரு பாதுகாப்பு, ஏதோ டேமேஜ்னாலும் சொல்லலாம், இது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 50% அது பணமாக நமக்கு திரும்ப வருதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு 10,000 ஃபோன் வாங்குறோம், 100 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போடுறோம், 1 லட்ச ரூபா ஒரு கிராம் இன்னைக்கு வந்துருச்சு, ஒரு பவுன் வந்துருச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபா ஸ்கீம் இன்சூரன்ஸ் போடும்போது மக்களுக்கு ரொம்ப பெரிய இதுவாக தெரியல, ஏன்னா அது சேஃப்டி ஆஸ்பெக்டாக பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளோட ப்ராடக்ட்டில் எல்லாமே சேர்ந்துருக்கனால பெப்பி கோல்டன் மக்கள் இது வரைக்கும் வந்த மக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது நிறைய சாய்ஸஸ் இருக்குப்பா, எனக்கு கம்பேர் பண்ணி பார்க்குறேன்ப்பா, என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட பொருள் இருக்குப்பா, இந்த இடத்துல இந்த கடையில் கிடைக்குது, இந்த கடையில் கிடைக்குது, இங்கே வாங்கிக்கிறேன், நீங்கள் வாங்கிக்கிறேன், அந்த கடையை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன். நடுவில் பெப்பி கோல்டு ஒரு நபர் இருக்கார். இப்போ நீங்கள் ஒரு நகை கடையில் போய் வாங்க போறீங்கன்னா, இந்த நகை கடை ஒரு வாடிக்கையாளர் நகை கடைக்காரங்க இவ்வளோ மட்டும் தான், இதுக்கு நடுவில் யாருமே கிடையாது. இங்கே பெப்பி கோல்டு ஒருத்தவங்க உத்தரவாதம் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த கடையில் வாங்குறீங்க, உங்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் பண்ணுறோம், உங்ககிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குறோம், இவங்க இந்த கடையில இருந்து வாங்கியிருக்காங்க, பெப்பி கோல்டு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது, நகை கடைக்காரங்க ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. இந்த 2 ரெசிப்ட் இருக்கு, இந்த 2 கன்ஃபர்மேஷன் இருக்கு. இது வந்து நடுவில் ஒரு நம்ம கூட இப்போ ஒரு டூர் போகிறோம், ஒரு இடத்துக்கு பிக்னிக் போகிறோம், நமக்கு ஒருத்தர் கூட வந்து ஒரு டூரிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களா, இந்த இடம்லாம் இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு இன்சைட்ஸ் நம்ம டீட்டெயிலாக காமிக்கும் போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு தரமான பொருள் இங்கே கிடைக்குது, பெப்பி கோல்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ நாங்கள் பார்க்குறது இப்படி தான், நாங்கள் வந்து சரியான தங்கத்தை சரியான விலையில் கொண்டு போய் வாடிக்கையாளர் கொடுக்குறதுல பெப்பி கோல்டோட பங்கு வந்து மற்ற கடைகளை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இதுக்கான ஆடிட்டிங் டீம் வச்சிருக்கோம், குவாலிட்டி செக்கிங் ஒரு டீம் வச்சிருக்கோம், ரெகுலராக அவங்க பிஸ்னஸ் ட்ராக் பண்ணுறோம். இதெல்லாம் சரியாக இருக்கிற கடைகளை மட்டும் தான் நாங்கள் கண்டிப்பாக வாடிக்கையாக வந்து அவங்கள்ட்ட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறோம். ஒருவேளை அதில் எதுவாக சிரமங்கள் இருக்குன்னா எங்களோட அக்ரிமெண்ட் நாங்கள் உள்ள ஜாயின் பண்ணும்போதே அக்ரிமெண்ட் பாட்டு வச்சுக்கிறோம். அந்த அக்ரிமெண்ட்டில் எதுவாக மிஸ்கீட் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக நாங்கள் அதை வந்து என்ன பண்ணுறோம், அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கு இமீடியட்டாக அதுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கான ஈக்குவலண்ட் இதை அந்த கஸ்டமர்ஸ் கொடுத்துறோம், இல்லை அதை அப்படியே ஸ்விட்ச் பண்ணி அடுத்த பார்ட்னர் கொண்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இமீடியட்டாக ஹேண்டில் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், எங்கள் வெப்சைட் பண்ணினா பார்க்கலாம், எங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும், அவங்க கால் பண்ணி எங்கள்கிட்ட பேசிக்கலாம். இப்போ இது வரைக்கும் நகை கடைகள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனி ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துங்க, அக்ரிகேட்டர் மாதிரி பிளாட்ஃபார்ம், ஒரு ஓலா ஊபராக இருக்கட்டும், ஸ்விக்கி ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஆஃபீஸ் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ எங்களுக்கு ஆஃபீஸ் கொண்டு வரோம், எல்லா இடத்துலையுமே எல்லா சிட்டிலையுமே எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கும். எங்களுக்கு நீங்கள் இப்போ ஏர்டெல் ஆஃபீஸ் மாதிரி, ஆப்பிள் மாதிரி நீங்கள் போயிட்டு பெப்பி கோல்டோட ஆஃபீஸ் போயிட்டு சரி இந்த மாதிரி நாங்கள் இது வாங்கியிருக்கோம், இதில் பிரச்சனை இருக்குன்னு ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு வேலை டோலில் நீங்கள் வேணாம் டேரெக்டாக போய் தான் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஜுவல்லர்ஸ் பார்ட்னர்ஷிப் கொண்டு வர நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு கொண்டு வர வரோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நீங்கள் தங்கம் வாங்குறதுல வந்து எவ்வளோ சிரமங்கள் இருக்கலாம், நீங்கள் 4 பேர்ட்டு கேட்டுட்டு போயிருக்கலாம், தெரிஞ்சவங்க சொல்லியிருக்கலாம், இல்லை நீங்கள் பேப்பரில் பார்த்துட்டு போயிருக்கலாம். ஒரு கடை 2 கடையை தான் பார்க்க முடியும். ஒரு 100 கடையில் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிட்டு அதில் நீங்கள் பெஸ்ட்டாக சூஸ் பண்ணிக்கின்னு சொல்கிற ஆப்ஷனை பெப்பி கோல்டில் மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கே கிடைக்கும். அருண் சொன்ன மாதிரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பட்ட மக்களையும் வந்து கவரணும், எல்லா செக்மெண்ட்டையுமே நம்ம வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கீம்ஸே நாங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னா, மந்த்லி, ஒன் டைமு, எனி டைம்னு சொல்லிட்டு 3 விதமாக நாங்கள் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மந்த்லி செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேலரிட் பீப்புள், அவங்கள வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சு தான் நம்ம வந்து டிசைனே பண்ணியிருக்கோம். ஸோ மந்த்லி வந்து அவங்க ஒரு பே செக் வரும்போது அவங்க வந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டை போட்டு அவங்க ஸ்கீம் வந்து வாங்கலாம். அதே மாதிரி இப்போது ஒன் டைம் பார்த்தீங்கன்னா, இப்போது சில பேர் வந்து லம்சமாக ஏதோ ஒரு அமௌண்ட் வரும், இல்லை ஒரு போனஸ் வரும், அந்த டைமில் ஏதோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமேன்னு நினைக்கும் போது அவங்க வந்து அந்த ஒன் டைம் பிளானை வந்து சூஸ் பண்ணலாம். சிமிலர்லி இந்த எனி டைம் எப்போனாலும் ஓகே ஒரு 100 ரூபா கிடைக்குது, இல்லை ஒரு 200 ரூபா கிடைக்குது, ஏதோ ஒரு ஸ்கீம் வாங்கலாம். அப்படி பார்க்கும்போது அவங்க அந்த எனி டைம் ஸ்கீம் வாங்கலாம்.
இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ எல்லா செக்மெண்ட் பீப்புளையும் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஸோ ஒரு சாதாரண அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் வரைக்கும் எல்லா விதமாக அவங்க எப்படி எப்படி அவங்களால எது வந்து அவங்களுக்கு ஈஸியாக பேர்டன் இல்லாமல் அவங்களால வாங்க முடியுமோ அதை வந்து அவங்க வாங்குற மாதிரி தான் நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் பெப்பி கோல்டு வர்றதுக்கான. சூப்பர் சார். ஸோ இப்போ பெப்பி கோல்ட் பிளாட்ஃபார்ம்ல இப்போ கஸ்டமர்ஸோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எப்படி சார் உறுதிப்படுத்தப்படுது? பெப்பி கோல்டு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அருண் சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கீம் வாங்குறோம். ஸ்கீம் வாங்கின உடனே நம்ம வந்து இப்போ ஏஜிஎஸ் தங்க மாளிகையிலேருந்து ஒரு ஸ்கீம் வாங்குறாங்க. நம்ம ஏஜிஎஸ்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் அவங்க பில் வந்து வந்துடும். அதே மாதிரி பெப்பி கோல்டு சைட்லேருந்து நாங்களும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ரிசீட் வந்து கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து 2 ப்ரூஃபுமே இருக்குது, 2 சர்டிஃபிகேட்ஸுமே இருக்குது. அவங்களுக்கு வந்து அது கேரண்டியாக ஓகே இது நம்ம வந்து கேரண்டியாக வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸாக அவங்களுக்கு கொடுக்கும். தங்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழக மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு ஒரு எமோஷன், ஒரு சென்டிமெண்ட் அதிகமா இருக்கும். ஸோ இப்போ அதுல தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கும் மேலும் கூடுதல் சிரத்தை எடுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க முன்னெடுக்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்க தங்கத்துக்கான ஒரு தர கட்டுப்பாட்டு ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் Yes, sir. எல்லா கடையிலுமே வச்சிருக்காங்க. ஆமா. நாம முதல் கட்டமா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியாவே வந்து பிஏஎஸ் ஹால்மார்க் சர்டிஃபைடு கோல்டு ஜுவல்லரிஸ் தானா, இவங்க ஜிஎஸ்டி ப்ராப்பரா பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி கோல்டு தான் வச்சிருக்காங்களா, வேற மாதிரி குவாலிட்டி எதுவும் மிஸ் பண்றாங்களா. இப்போ உதாரணத்துக்கு 24 கேரட் கேள்விப்பட்டிருப்பீங்க, 22 கேரட் கேள்விப்பட்டிருப்பீங்க, 18 கேரட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் கூட இப்போ தமிழ்நாட்டில் புதுசாக நிறைய இது வரப்போகுது, அடுத்து 15 கேரட்ஸ் வரப்போகுது. இப்போ இதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க 24 கேரட் கொடுக்குறாங்கன்னா அந்த 24 கேரட்டுக்கான தங்கத்துக்கான இது இருக்கான்னு சொல்லி நாங்கள் ஒரு பேசிக் ஆடிட்டிங் பண்ணிடுறோம் அவங்கள்ட்ட. ஃபஸ்ட்டு இது ஒரு பெரிய உத்தரவாதம். மேற்கொண்டு நாங்கள் கஸ்டமர் சைட்லேயுமே அவங்க ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் கஸ்டமர் சப்போர்ட் டீம் வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி இந்த நீங்கள் வாங்கின பொருளோட குவாலிட்டி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதில் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் ஃபீட்பேக் எடுத்துகிட்டு இருக்கோம். 2 விதமே நமக்கு வந்து தேவைப்படும். சில நேரங்களில் இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு கடையில் வாங்கலாம், அதுக்கு விற்கும்போது வேற ஒரு கடையில் விற்கலாம். அப்போ விற்கும்போது அதுக்கான ஃபீட்பேக் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது, ஒரு வருஷமாக நீங்கள் வச்சிருக்கும்போது தெரியாது, யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாது. ஒருவேளை நீங்கள் விற்க போகும்போது அது உருக்கும்போது தான் அதோட தங்கத்தோட தரம் தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியோட பிரச்சனைகள் நமக்கு தெரிய வரும்போது அதை நாங்கள் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக அந்த ஜுவல்லரி கடை கான்டாக்ட் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி, பிஸ்னஸ் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் வாங்கி அது கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அந்த ஜுவல்லர்ஸை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற ஒரு அளவுக்கு யோசிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம தரத்தை உறுதி பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே சொல்கிறதெல்லாம் செய்கிறது கிடையாது. அப்போ நம்ம ஏதோ ஒரு பாடி ஒரு ப்ராப்பராக வச்சு அதை ஃபாலோ பண்ணி அதை பண்ணி ஆகணும். அதுக்கு நிறைய நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம், ப்ளஸ் நாங்கள் நிறைய சிரமங்கள் எடுக்கிறோம். ஏன்னா தரத்தை உறுதி பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் கோல்டில் வருதுன்னா அந்த 100 ரேண்டமாக எடுத்தால் ஒரு நகைக்கடையில் வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, ஒரு கட் பண்ணி பார்ப்பாங்க, அதை உருக்கி பார்ப்பாங்க. அது ஒரு 10 பொருள் எடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்ம உட்காந்து 100 பொருளையுமே வந்து கட் பண்ணி பார்க்க முடியாது இல்லைங்களா. அதனால இந்த ப்ராசஸை நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எப்படி நான் ஃபாலோ பண்ணுமோ அதை நம்ம ஒரு டீமை போட்டு கஸ்டமர் சப்போர்ட் டீமாக இருக்கட்டும், இல்லை இந்த ஜுவல்லரிஸ்க்கான கன்சல்டிங் ஆடிட்டிங் டீமாக இருக்கட்டும் வச்சுக்கு ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போ டீம்னு சொன்னீங்க, எவ்வளோ பேர் கொண்ட குழு உங்கள் நிறுவனத்தில் இப்போ இயங்கிக்கிட்டு இருக்கு? ஸோ அவங்களுடைய முன்னெடுப்புகள் என்ன? எங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குதுங்க. மதுரையில் ஒரு டெவலப்பர்ஸ்ன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 டெவலப்பர்ஸ் இருக்கிறாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து ஆடிட்டிங் டீம் இருக்குது, அப்புறம் லீகல் டீம் நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம். இது இல்லாமல் வந்து டெக்னிக்கல் கன்சல்டிங்க்கு நாங்கள் வந்து டீம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் வந்து நிறைய இன்டர்ன்ஸ் வேறு கொண்டு வரோம். இந்த ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வெப் டிசைனிங்காக இருக்கட்டும், இதில் இந்த ப்ராடக்ட்டில் ஒர்க் பண்ணுற நாலேஜாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து நல்லா இந்த இன்டர்ன்ஸ்லாம் நல்லா நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி ஃப்ரம் இயர், யூஎஸ்லேயுமே கூட சொல்லியிருப்பாரு ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு, அங்கேயுமே கூட வெப் டிசைனிங்லாம் வந்து யூஎஸ்லேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த பெப்பி கோல்டுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பர் சார். ரொம்ப பெரிய டீம் சார். இமான் சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் டீம் பிளான் பெருசா இருக்கும்போது டீம் பெருசா இருக்கும். கண்டிப்பா பெரிய டீம். குறிப்பா நாங்க லீகல் அட்வைசர்ஸ்ல இருந்து, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ்ல இருந்து, நம்ம கன்சல்டிங்ல இருந்து இருக்கிற என்னென்ன ஆஸ்பெக்ட் நமக்கு வேணுமோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியார் டீம் இருக்காங்க, ஒரு 10 பேர் கொண்ட டீம் இருக்காங்க. அதுல ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியார் டீம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டீமுக்கு வந்து எந்த பிரச்சனையும், நாங்களும் 20+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்க 2 பேருக்கு இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இதுல. ஓகே சார். ஸோ இப்போ தமிழ்நாடு, திருச்சி ஃபர்ஸ்ட் நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க, அடுத்தது மதுரை நீங்கள் சொன்னீங்க, இன்னும் பல நகரங்களுக்கு நகர போகிறோம், நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ண போகிறோம்னு சொன்னீங்க. இந்திய அளவில் இப்போ அது அடுத்த கட்ட இலக்கு அப்படின்னா இந்திய அளவில் எங்கே கொண்டு போக போகிறீங்க? சூப்பர் கொஸ்டின் சார். ஸோ திருச்சி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், சேலம், தென் வி ஆர் கோயிங் அக்ராஸ் இந்தியா. பெங்களூர், ஹைதராபாத், புனே, நொய்டா, டெல்லி, மும்பை, எங்கே நீங்கள் போனாலும் இந்தியா ஃபுல்லாக பார்க்கலாம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ அப்போ நீங்கள் உங்களுடைய பயணம்ங்கிறது ரொம்ப வேகமாக இருக்க போகுதுங்கிறது நீங்கள் பேசுறதுலேருந்து தெரியுது. ஸோ அப்போ இன்னும் 5 ஆண்டுகளில் பெப்பி கோல்டு அப்படின்னா அதை
எப்படி இருக்கும்? நீங்க உங்களுடைய இலக்கு என்ன? அதை பத்தி சொல்லுங்க. நீங்க வாங்குற ஒவ்வொரு தங்கமும் பெப்பி கோல்டு மூலமா தான் வாங்கிருக்கு. இங்க இருந்து நீங்க ஒரு துபாயில இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு gift கொடுக்கணும்னா இங்க டேப் பண்ணி அங்க கோல்டு டெலிவரி ஆகும். சூப்பர் சார். அந்த அப்படிதான் இங்க விஷன் பண்றோம். நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவன்யூ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 10,000 crores பிசினஸா இருக்கும் குறைஞ்சபட்சம். சரி, இப்போ தங்க நகை கடைகள்ல போய் சீட்டு கட்டுறதுங்கிறது நம்ம மக்களுக்கு சகஜமான ஒரு விஷயம் சார். கண்டிப்பா. ஸோ அதை வந்து டிஜிட்டல் வகையில கொண்டு வரும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப டைரக்டா அந்த கடைக்கு போறேன், கடையில அந்த சீட்டை நீட்டுறேன், அதுல என்ட்ரி போடுறாங்க, நான் வாங்கிட்டு வரேன், 11 மாசம் கழிச்சு போய் நான் அங்க தங்க நகை வாங்கிக்கிறேங்க. கரெக்ட். ஸோ டிஜிட்டல்ல கொண்டு வரும்போது எப்படி ரிசீவ் பண்றாங்க? அது நம்பகத்தன்மையாக இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிப்பாங்கல்ல சார்? கண்டிப்பா. சூப்பர். நல்ல ஒரு கொஸ்டின் இது. ஏன்னா இதுல ட்ரஸ்ட் இருக்கு நிறைய இதுல. இப்போ நீங்க வந்து பெப்பி கோல்டு லாகின் பண்ணிட்டீங்க, உள்ள வந்து ஒரு 1000 ரூபாய் சீட்டு போட்டு முடிவு பண்ணிட்டீங்க, பாக்குறீங்க ஒரு கடையை முடிவு பண்ணிட்டீங்க. உதாரணத்துக்கு ஏஜிஎஸ் தங்க மாளிகை எடுத்துக்க, நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டுங்க உங்களுக்கு. ஸோ இப்போ ஏஜிஎஸ் தங்க மாளிகையில் நீங்கள் பார்த்துட்டீங்க, போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. உள்ள போய் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும், அதில் பெனிஃபிட்ஸுக்கு எல்லா டீல்ஸுமே கொடுத்துருவாங்க. 11 மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்க, 11,000 ரூபா வருது, எல்லாம் பார்த்துட்டீங்க. நீங்கள் பே பண்ண உடனே நீங்கள் பே பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து டைரெக்டாக ஜுவல்லரியோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த கேஸில் ஏஜிஎஸ் தங்க மாளிகையோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போயிடும். உங்களோட 1000 ரூபாய் அங்கே போயிடும். இதே மாதிரி 11 மாதம் நீங்கள் கட்டுற ஒவ்வொரு இதுக்குமே அந்த பணம் அவங்களுக்கு தான் போகும். அவங்க ஒவ்வொரு நீங்கள் அமௌண்ட் ரிசீவ் ஆன உடனே உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் வரும், கன்ஃபர்மேஷன் வரும். ஒன்று ஏஜஸ் தங்க மாளிகை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த ஸ்கீம் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி உத்தரவாதம் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பெப்பி கோல்டு நீங்கள் பே பண்ணதுக்கான டிரான்சாக்ஷன் ரெசிப்ட் அந்த டீடைல்ஸோட எல்லாம் இருக்கும். இந்த 2 விஷயம் இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பே பண்ணுற தொகையெல்லாம் கொடுக்குற அத்தனை பணமும் முழுசாக நகை கடைக்கு போயிடுது. அதுக்கான தங்கத்தை 11 மாதம் முடியும் போது நீங்கள் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். டெலிவரி எடுத்துக்கிறீங்களா, ஆன்லைனில் எடுத்துக்கிறீங்களா, இல்லை ஸ்டோர் பிக்கப் வந்து வாங்கிக்கிறீங்களா. அகெயின் அப் டு யூ. உங்களுக்கு டைம் இருக்குது, நேரில் போய் வாங்கிக்க முடியும். இல்லை நீங்கள் ஸ்டோர் பிக்கப் தான் பண்ண போகிறேன்னா உங்கள் டைம் சொல்லிடுவாங்க, அந்த டைமில் போய் வாங்கிக்கலாம். 2மே ஆப்ஷன். என்ன அட்வான்டேஜ், நீங்கள் நேரில் போயிட்டு வர ஆளுக்கான டைம் இருக்குது, சரிங்களா. பணம் எடுத்துகிட்டு போகணும், அங்கே போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறத பற்றி யோசிக்கணும். இங்கே எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே ஆன்லைன்லேயே இருக்குது. இங்கே டாப் பண்ணி அமேசானில் வாங்குற மாதிரி நேரம். ஆமாம், 24 மணி நேரம். நீங்கள் இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ கடைனாக்க நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 7-8 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. பெப்பி கோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படுத்துக்கிட்டே நைட்டு 12 மணிக்கு கூட போட்டுக்கலாம். உங்கள் ஸ்கீமை எப்போ முடிவு பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் தட்டினா முடிஞ்சு. மோரோவர் நாங்கள் இந்த ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எவ்வளோ கான்செப்ட்டுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக செக்யூரிட்டி கொடுத்தோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆர்கிடெக்ட் எப்படி பண்ண போகிறோம், அதில் இந்த கேட்வேஸ் எப்படி வைக்க போகிறோம், குறிப்பாக ஏன் க்ளவுடில் போடணும். ஏன்னா இங்கே ஆன் ப்ரைமில் பண்ணோம்னா எங்களுக்கு ரொம்ப செலவு கம்மியாகும். அதாவது நாங்கள் 1 லட்சம் செலவு பண்ண இடத்துல நீங்கள் 10,000 செலவு பண்ணால் போதும். ஏன் இருந்தாலும் நான் க்ளவுடுக்கு போகிறோன்னா இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் தான். எங்களோட 3 டிஃப்ரெண்ட் கேட்வேஸ் இருக்குது. எங்களோட கேட்வே, க்ளவுடோட கேட்வே, ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் தட் பேமெண்ட் கேட்வே ரேசர் பேவும் இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட 3 கேட் இருக்குது. ஸோ கஸ்டமரோட பணமாக இருக்கட்டும், அவங்களோட பிஐ இன்ஃபர்மேஷன், கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ரொம்ப செக்யூராக சேஃபாக ஹேண்டில் பண்ணுறோம். அதுதான் பெப்பிகளோட ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது உத்தரவாதம் சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம நம்பி சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து அத்தன்டிக்காக கொடுக்கும்போது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த தங்கத்தில் தான் ஏழையிலேருந்து பணக்கார வரைக்கும் எல்லாருமே வந்து பணத்தை முதலீடு செய்கிறாங்க, சரிங்களா. ஒரு சட்டை சரியாக போட மாட்டாங்க, செருப்பு காலுக்கு இருக்காது, ஆனால் தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் நீ கதவை தட்டி எவ்வளோ நகை வச்சிருக்கீங்க கேட்டால் ஒரு 15 பவுன் குறைஞ்சது சொல்லுவாங்க. ஒரு குக்கிராமத்தில் போய் கடைசி ஏழ்மையாக இருக்கிற ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கூட ஒரு 10-15 பவுன் சேர்த்து வச்சிருப்பாங்க. காரணம் அது என்றைக்குமே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கை கொடுக்குன்ற நம்பிக்கை தான். ஸோ அதனால் அப்படி தான் நம்ம தங்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெண்ணோட சொத்து பொண்ணையும் கொடுத்தது காரணம் அதுதான். அது இன்னைக்கு வேற மாதிரி நம்ம கொண்டு போயிட்டோம். பட் ஹவவர் அன்சர்டனிட்டிஸ்னு வரும்போது தான் இன்றைக்குமே கோல்டு தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. எனக்கு வேலை போனப்போ ஹெல்ப் பண்ணுச்சு, என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணுச்சு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டினாரு, அவருக்கும் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ எல்லா செக்மெண்ட் பீப்புளுக்குமே கோல்டு ஹெல்ப் பண்ணும்போது இதை நாம் எப்படி வந்து இந்த அவங்க கொடுக்குற ₹1 இருந்தாலும், அது ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும், கொடுக்குற ₹1 நம்ம உத்தரவாதமாக உறுதிப்படுத்தி அதை கொண்டு போய் நம்ம நகைக்கடையில் கொடுத்து சேர்த்து அவங்களுக்கு சரியான தரமான தங்கத்தை சரியான நிலையில் கொடுக்கணுன்றது பெப்பிகளோட தாரகை மந்திரம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் என்னோட கோஃபவுண்டர் என் கூட ஜாயின் பண்ணார். சூப்பர் சூப்பர். இது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம், லைக் மைண்ட் நாங்கள் 2 பேருமே. ஸோ பண்ணுறது நமக்கு ஒரு சோஷியல் இம்பாக்டபிள் சொல்யூஷனாக இருக்கணும். மக்களுக்கு இப்போ சேமிப்பு பழக்கம் நிறைய பேர் குறைஞ்சி போயிடுச்சு, அதையே தங்கமாக சேமிச்சுன்றது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றத தான் யோசிச்சோம். சரி, நீங்கள் தீபாவளிக்கு ஷாப்பிங் போகிறீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறோம். அதில் அந்த 50,000 ரூபாய்க்கு நம்ம துணியில் போடுற பட்ஜெட்டில் திருப்பி அந்த 50,000 திருப்பி மீட் எடுக்க முடியாது. போட்டது தான் திருப்பி அதை யார் செகண்ட் வாங்க மாட்டாங்க. இதே 50,000க்கு நீங்கள் கோல்டு வாங்கி போடுங்க,
இல்ல அந்த 50,000 நீங்க 25,000 நகை பணத்துக்கு சரி துணிக்கு போடுறீங்க, மிச்சம் 25,000 வந்து நீங்க நகையில போடுறீங்கன்னா இந்த 25,000 உங்களுக்கு என்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்க சேமிப்பு பழக்கத்தை தூண்ட ஆரம்பிக்கிறோம். இது வந்து எப்படி சொல்றது, இது உங்களை நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ஸ்பெண்டிங் ஆப்ஸா இருக்கும். இப்போ நம்ம தான் இப்போ சேவிங்ஸ் ஆப்ஸ் கொண்டு வரோம், அதுலேயும் கோல்டாக கொண்டு வரோம். அப்படின்னும் போது அது நினைச்ச மாதிரிலாம் நீங்கள் வாங்கிக்கலாம், நினைச்ச கடையிலாம் வாங்கிக்கலாம், பிடிச்ச மாதிரிலாம் வாங்கிக்கலாம்னு போது மக்களுக்கு எப்பயுமே பெப்பி கோல்டு வந்து ஒரு பெரிய சேமிப்பு பாலமாக இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 3வது கையா இருக்கும் அவங்களுக்கு எப்பயுமே தூக்கி விடுறதுக்கு. சார் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நினைச்ச தங்கத்தை நினைச்ச இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்தே நிறைய விஷயங்கள் ஆப்ஷன்ஸோட கண்டிப்பா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ திருச்சி அப்புறம் மதுரை அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ பல நகரங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். அதை தாண்டி இந்தியா லெவல்ல நீங்க போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அப்கமிங் பிளான்ஸை பத்தி சொல்லுங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கீம்ஸில் தான் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். டு ஸ்டார்ட் வித் ஸ்கீம்ஸ் காட்டுறோம், ப்ளஸ் வந்து ஆஃபர்ஸ், ஒவ்வொரு கடையிலும் என்னென்ன ஆஃபர்ஸு. ஸோ அது வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார்வர்டு வந்து நம்ம கோல்டு ரிலேட்டடாக இடிஎஃபாக இருக்கட்டும், பிளட்ஜாக இருக்கட்டும், கோல்டு பையாக இருக்கட்டும், செல்லாக இருக்கட்டும், லோன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஆப்பில் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த கோல்டு ரிலேட்டடாக நீங்கள் என்ன பார்த்தீங்கனாலும், என்ன ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கனாலும் ஒன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரிதிங்ன்ற மாதிரி நாங்கள் இந்த பெப்பி கோல்டை கொண்டு வர போகிறோம். இந்தியன் ஜுவல்லரிஸ்க்கு இந்தியாவில் இருக்கிற வாடிக்கையாளர் மட்டும்தான், கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வரணும்னு அவசியம் கிடையாது. யூஎஸ்லேருந்து வரலாம், யூகேலேருந்து வரலாம், கனடாலேருந்து வரலாம் அப்படின்னு பிளானில் we are going to take this to US, UK, கனடா, மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், எவ்ரிவேர். நீங்கள் ஒரு 5 வருஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெப்பி கோல்டு இல்லாத நாடே இருக்காது வேர்ல்டுலேயே. அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ இது ஒரு பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கும். ஏன்னா இது தங்கம், நம்ம கை வச்சு தரும் தங்கம். நம்ம இருக்கிற தங்க சுரங்கத்தில் பெப்பி கோல்டு தங்க சுரங்கம் மாதிரி இருக்கும். யார் வேணாலும் வந்தாலும் யாருக்கு வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும். ஒரு எந்த கடையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அவங்க இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ண முடியும். மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ தங்கத்தை விற்க முடியும். பெப்பி கோல்டு 100 கிலோ இல்லை, 1000 கிலோ விற்க வேணா. என் கூட இருக்கிற எல்லாமே ஜுவல்லர்ஸ். என்கிட்ட ஒரு சிட்டியில் ஒரு 100 ஜுவல்லர்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 10 சிட்டினா 1000 கடை ஆயிடுச்சு. இந்த 1000 கடையோட ஜுவல்லர்ஸோட இன்வென்ட்ரி ஸ்டாக் எவ்வளோ இருக்கும். அதில் எங்கள் ஹோல்சேல்ஸும் இருக்காங்க, புல்லியன்ஸும் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி ஒரு பெரிய செக்மெண்ட் எனக்கு வந்து இமீடியட்டாக ஒரு 100 கிலோ கோல்டு வேணும், டெய்லி வேணும்னா கூட பண்ண முடியாத அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஜுவல்லர்ஸ் என் கூட டைப்பில் இருக்காங்க. ஸோ 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெப்பி கோல்டு வந்து ஒரு பெரிய ஒரு தங்க உலகமாக இருக்கும். ஸோ இப்போ அனைத்து ஜுவல்லர்ஸ்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பிளாட்ஃபார்மாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து ஒரு பேட்டன் ரைட்ஸ் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்திருக்கும்ல சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். சார் நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கான்செப்ட் புதுசாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணதே இதுக்கான காப்பிரைட் பேட்டன்ட் தான். நாங்கள் உடனே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அது முடிஞ்சிருச்சு. இப்போது இது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் மட்டுமோ ஃபஸ்ட்டு கிடையாது, வேர்ல்டுலேயே தான் ஃபஸ்ட்டு. அதனால் இப்போ யூஎஸ்லேயுமே நாங்கள் பேட்டன்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அதாவது இந்த பெப்பி கோல்டு தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைத்து செயல்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக முதல் பிளாட்ஃபார்ம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் கோல்டுன்ற இந்த அக்ரிகேட்டர் பிளாட்ஃபார்மை ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டுலேயே நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது அந்தந்த ஜுவல்லர்ஸ்க்கு தனித்தனி அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதில் போய் மக்கள் வாங்கலாம், பார்க்கலாம், விற்கலாங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து செய்யக்கூடியது ஒரு பெப்பி கோல்டு மட்டும்தான். அப்படியே சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ தங்கத்தின் விலை எப்போதும் உயரும், தங்கம் எப்போதும் ஜொலிக்கும். அந்த மாதிரி பெப்பி கோல்டு உங்க பிசினஸும் எப்போதும் மேன்மேலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச். மிக்க நன்றி சார்.